ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களை வணங்கி அவருடைய ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்வதும் சிறப்பை தருவது. அத்தோடு இன்றைய தினம் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்ப்பிறை சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் உற்சவங்களும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் ஆனி மாதத்து பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டும் அல்லது ஆனி மாதத்தில் இன்னும் சில நட்சத்திரங்களை கொண்டும் ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒரு கும்பாபிஷேக தினத்தை கொண்டும் இந்த தீர்த்த வாரியாக நடைபெறுகின்ற உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்குழா நாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், அங்கு இந்த ஆனி உத்தரத்திலே தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டதாக 15 நாட்கள் உற்சவம் நடைபெறும். அவ்வாறு சிறப்பான அந்த உற்சவங்கள் அதேபோல் சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலே, அதேபோல் ஆனி உத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு கிழக்கு மாகாணம் சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே, இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான உற்சவங்களிலே இந்த தீர்த்தத்துக்கு முதல் நாள் ஆனி உத்திரத்துக்கு முதல் நாள் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா நடைபெறும். இந்த தேர் திருவிழா இறைவனுடைய 5 தொழில்களை குறிப்பது தான் இந்த மகோற்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம். அந்த வகையில் இந்த அழித்தல் என்கின்ற சம்ஹார உற்சவத்தை குறிப்பது வேட்டை திருவிழா, சப்பரத திருவிழா, ரதோற்சவம், தேர் திருவிழா, இந்த 3ம் சம்ஹார உற்சவத்தை குறிப்பும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற
அகங்காரம் மமகாரங்களை அழிக்கின்ற வகையிலே, அழித்து நல்லொழி புரிகின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா, சப்ரத திருவிழா, தேர் திருவிழா, இந்த தேர் திருவிழா பல ஆலயங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போ நடைபெறுகின்ற பொழுது ஒரு சில ஆலயங்களிலே 3 ரதங்கள், 5 ரதங்கள் அல்லது ஒரே ரதமாகவும் இந்த வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு ரதங்கள் ரதோற்சவத்திலே இந்த தேரனுடைய அமைப்பு இந்த பூ உலகத்தின் வடிவமாக கொண்டதாக அமையக்கூடியது இந்த தேர். அந்த வகையிலே இந்த இவ்வாறான சிறப்பான உற்சவ காலங்களிலே நாங்கள் இந்த ரதோற்சவம் தொடர்பாக நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, தேரினுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள் இவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமானது. நாளைய தினம் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.